Hi guys. Today நம்ம வீடியோல ஜேசன் டேட்டா ஃபார்மேட்டை பற்றி பார்க்கலாம். ஜேசன்ங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இது ஒரு லைட் வெயிட் டேட்டா ஃபார்மேட், ஓகேங்களா, விச் இஸ் ஈஸிலி ரீட் அண்ட் ரைட் பை ஹியூமன் அண்ட் மிஷின்ஸ். ஸோ யாருக்காவது எக்ஸ்எம்எல் டேட்டா ஃபார்மேட்டை பற்றி தெரிஞ்சதுன்னா போதும். இது சிம்பிளர் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்எம்எல் சொல்லுவாங்க. இன் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம எக்ஸ்எம்எல் பற்றியும் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ஜேசன் ஃபார்மேட். இதை பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு நேம், ஏஜ், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கீ வேல்யூ பேராக இருக்கும். ஸோ பைத்தான் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா பைத்தானில் டேட்டா டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கும், விச் இஸ் சிமிலர் டு தட். இது ஒரு அந்த மாதிரி தான் ஜேசன்ங்கிறது, ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஜேசன்ங்கிற டேட்டா ஃபார்மேட் எங்கே யூஸ் ஆகுங்கிறது லைட்டாக பார்க்கலாம் ஒரு பிக்டோரியல் ப்ரெசன்டேஷனோட. ஒரு ரியல் வேர்ல்டில் இப்போ நம்ம ஒரு மொபைல் மூலமாகவோ இல்லை ஒரு லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் ஏதாவது வெப்சைட்டை நீங்கள் வந்து ஓகே ஈவன் ஃபேஸ்புக் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே என்னென்னா பேக் ஓகே எப்படி வரும்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் வரும். ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா அந்த ஜேசனை ரீட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி உங்களுக்கு ஒரு பேஜாக வந்து ஷோ பண்ணும். அது எப்படின்னா ஓகே, நீங்கள் என்ன பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க இல்லை என்ன பார்க்குறீங்களோ அப்போ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் மேக் பண்ணும்போது ரெக்வஸ்ட் சர்வருக்கு போகும். சர்வர் உங்கள் ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரு பர்சனை பார்க்குறீங்கன்னா அந்த பர்சன் டீட்டெயிலை என்ன பண்ணுன்னா ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ரௌசர் அந்த ஜேசன் ஃபார்மேட்டை எடுத்து அதை பார்ஸ் பண்ணி பேஜ் ஒரு யூஐ பேஜை வந்து உங்களுக்கு காமிக்கும். இதுதான் பிஹைண்ட் த ஒர்க். நீங்கள் பார்க்குற மானிட்டருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய வேலைகள் தான் இதுதான், ஓகேங்களா. ஸோ சர்வருக்கும் கிளையண்ட்டுக்கும் இடையில வந்து டேட்டா வந்து இந்த ஜேசன் ஃபார்மேட்டில் வந்து பாஸ் ஆகிக்குது, ஓகேங்களா. இங்கே இது நான் இங்கே தான் ஜேசனோட பர்பஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், இது வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஆர் வெப் அப்ளிகேஷனில் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கிளையண்ட் சைடில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்ஒர்க் வந்து வில் யூஸ் திஸ், ஓகேங்களா, டு ரெண்டர் பேஜ். சர்வர் வந்து என்னன்னா ஏபிஐ மூலமாக வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். டேட்டா பேஸில் கூட இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. இது ஒரு டேட்டா டைப் மாதிரியே, ஓகேங்களா. MySQL, MongoDB, Firebase இதெல்லாமே வில் சப்போர்ட் திஸ் ஜேசன் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. அதே மாதிரி சில அப்ளிகேஷனில் வந்து இதை வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. லேட்டர் we can see what is configuration files. ஏன் வந்து ஜேசன் வந்து ஸோ பாப்புலர் ஆச்சு அப்படிங்கிறத வந்து ரீசன் நம்ம பார்க்கலாம். அது வந்து நான் செட்டோல்ட் ஏரியர் ப்ரீவியஸாக வந்து என்னன்னா எக்ஸ்எம்எல் டேட்டா ஃபார்மேட்டே அனுப்பிட்டு இருந்தாங்க. எக்ஸ்எம்எல் டேட்டா ஃபார்மேட் வந்து எல்லாராலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு HTML சின்டெக்ஸ் மாதிரி இருக்கும் எக்ஸ்எம்எல் டேட்டா ஃபார்மேட்டுங்கிறது. அண்ட் அது வந்து நிறைய சைஸும் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஒரு 1000 இல்லைன்னா ஒரு 5000 ரெக்கார்ட்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை அதை நீங்கள் எங்கேயே ஸ்டோர் பண்ண நினச்சிங்கனாலும் அதுவும் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அதனால் இது ஜேசன் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். லாங்குவேஜ் இண்டிபெண்ட், இட் வில் ஒர்க் வித் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், மெனி இப்போ மாடர்ன் லாங்குவேஜ் ஜாவா எல்லாத்துலேயுமே வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணும், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஏபிஐஸ், ரெஸ்ட் ஏபிஐஸ் லவ்ஸ் ஜேசன். அதோட ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கனாலே ஈவன் ரெக்வஸ்ட்டை கூட என்னன்னா ஜேசன் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ டேட்டா பேஸ்லேயும் நான் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம ஒரு ரியல் டைமாக எப்படி ஒரு ஜேசனை வந்து ப்ரௌசர் ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பார்க்கலாமா, அதே மாதிரி சர்வர் சென்ட் பண்ணுங்கிறத பார்க்கலாமா. வாங்க ஒரு இதை பார்க்கலாம். இது ஒரு வெப் அப்ளிகேஷன், ஓகேங்களா. இந்த வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா ஒரு 100 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. இது வந்து ஸ்டாட்டிக் பேஜ் கிடையாது, ஒரு டைனமிக் பேஜ் தான். சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகும், சர்வர் ஒரு ஜேசனை கொடுக்கும். அந்த ஜேசனில் ஒரு 100 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இருக்கு. அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் நான் ரீலோட் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, இதுதான் அந்த டேட்டா. ஜஸ்ட் என்னன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரு, ஐடி அண்ட் நேமு. இதுதான் என்ன பண்ணீங்கன்னா இது ஒரு டேபிளில் ஒவ்வொரு டிடியும் வந்து இது வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக, ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு லைட் வெயிட்னு சொல்லிட்டு. ஒரு டிஸ்க் சைஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அரௌண்டு பார்த்தீங்கன்னா 21.8 கிலோபைட் இருக்கு இது ஜேசன். இது வந்து 26.5, ஓகே, அரௌண்ட் ஒரு 5 கிலோபைட் ஒரு வேரியேஷன் டிஃப்ரெண்ட் வருது. அது ஜஸ்ட் 100ங்கிறதுனால நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது ஒரு நான் ஒரு 5000 எம்ப்ளாயி நான் பல்காக ஃபெச் பண்ணுறேன், இல்லை ஒரு 10,000 இல்லை 50K எம்ப்ளாயி நான் ஃபெச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ லோடு எவ்வளோ போகும் சர்வருக்கு.
அதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது எக்ஸ்எம்எல்லுக்கு நான் காமிச்சுறேன். எக்ஸ்எம்எல்லோட ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே. இதுதான் எக்ஸ்எம்எல் ஃபைலோட ஃபார்மேட்டு. ஐடி, கீ வேல்யூ பேர் இல்லாம ஒரு HTML டேக் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் JSON. இதே மாரி ஒரு வெப் அப்ளிகேஷன நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து JSON-ஓட டேட்டா டைப்ஸ் என்னென்ன டேட்டா டைப் JSON இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.